கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாக்கிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலே நாம் திபேரியா கடற்கரையிலே என்று ஒரு பாடத்தை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இந்த திபேரியா கடல் என்று சொல்லும்போது அது ஏற்கனவே நம்ம வேதாகம புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை நாம் மையமாக வைத்து அதிலே அது இஸ்ரேல் கோத்திரத்தாரின் தேசப்படத்திலே கின்னெரெத் என்று போடப்பட்டிருக்கிறதாகவும் அது புதிய ஏற்பாட்டின் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய படத்தில் அது கலிலேயா கடல் என போடப்பட்டிருக்கிறதாகவும் பார்க்கிறோம். இது திபேரியா என்ற பட்டணம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பட்டணத்தின் பக்கத்தில் ஏற்படினால் இது திபேரியா கடல் என்றும், அது கலிலேயா பக்கத்தில் இருக்கிறதை கலிலேயா கடல் என்றும், கெனாசரேத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அது கெனாசரேத்து கடல் என்றும், மூன்று பிரிவாக அது ஒரே ஏரி தான், அது பெரிய ஏரியாக இருக்கிறதுனால் அது கடல் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே அங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், அங்கு 7 பேர் சீஷர்களில் 7 பேர் அவர்கள் மீன் பிடிக்க செல்லுகிறார். பேதுரு முன்னாடி சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நாங்களும் வருகிறோம் என்று ஒரு மனப்பாடோடு அவர்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒருமனப்பாடு இருந்தாலும் உலக பிரகாரமான ஒருமனப்பாடு என்பதினால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எந்த காலமாக இருக்கிறது என்று பார்த்தால் அது ராக்காலமாக இருக்கிறது என்று அங்கு சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ அந்த ராக்காலத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அங்கே சொல்லும்போது ஒருவரும் கிரியை செய்ய பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும். யோவான் 9:4 சொல்றாரு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அது கிரியை செய்ய முடியாத ஒரு காலமாக இருக்கிறது என்பதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன்று. இரண்டாவது, உலக பிரகாரமான அவர்கள் மீன்பிடி தொழிலுக்குள்ளாக அவர்கள் செல்கிறார்கள். அப்போ இந்த மீன்பிடி தொழிலுக்குள்ளாக இருந்தவர்களை நான் மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து, அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து, அற்புதங்கள் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்து, குணமாக்கும் வல்லமையை கொடுத்து இவனமாக அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். எப்போது என்று கேட்டால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவமாக காணப்படுகிறது. அப்போ இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்ததையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டக்கூடிய சூழ்நிலையில் இப்படியாக ஒரு பின்மாற்றம் வருவதற்கு அங்கு வாய்ப்புண்டு என்பதைத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ விடியற் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரையிலே நிற்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். விடியற்காலம் சரியாக விடியவில்லை. அப்போது ஒரு உருவம் மட்டும் அவர்களுக்கு தெரிகிறது. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அவர்களிடத்திலே அவர் கேட்கிறார். அப்போது அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ அந்த விடியற்காலத்தில் இயேசு அங்கு கடற்கரையிலே நிற்கிறார் அப்படின்னு. அப்போ ரட்சிக்கப்படுகிற கூட்டம் கடல் நீரை போல் இருக்கிறது, அழிவுக்கு செல்லக்கூடிய கூட்டம் கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறது என்பதாக பார்க்கும். அவருடைய பாதங்களுக்கு கீழாக அழிக்கப்படக்கூடிய ஜனங்கள். எனவே வெளிப்பசேஷம் 20:9 சொல்றாரு, கடற்கரை மணலத்தனையாக அவர்கள் தொகை இருப்பதாக பார்க்கிறோம். 8 முதல் 9 வரைக்கும் 7 முதல் 9 கூடிய வசனங்களே நம்ம பார்க்கணும். சாத்தனை அழித்து விட போது அவர்கள் பூமியின் 4 திசைகளும் கோகையும் மாக்கோகையும் கூட்டிக் கொள்கிறார். அவர்கள் தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கு. அப்போ இந்த கடற்கரை மணலத்தனையாக இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் அழிக்கிறார். அப்போ எப்படி அழிக்கிறான்னு பார்த்தோம்னா அவருடைய பாதங்களுக்கு கீழாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அவர் நிற்கிறார். ரட்சிக்கப்படுகிற கூட்டம் கடல் நீரை போல இருக்கிறது என்பதையும் நாம் வாசித்து அறிந்தவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா அங்கே அந்த 5ஆம் வசனத்தில் வந்து அந்த கால்கள் இருக்கிறது. கால்கள் என்று சொன்னால் அது கடைசி கால திருச்சபையாக இருக்கிறது என்பதையும் நாம் வந்து தியானத்திலே கொண்டு வந்தவர்களாக இருக்கிறோம். கடைசி கால திருச்சபையின் கீழாகத்தான் இந்த சாத்தான் கூட்டத்தால் நசுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதான் நம்ம இதில் படிச்சுக்கிறோம். ரோமர் 16:20 பார்க்குறோம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் யார் என்று கேட்டால் பிதாவாகிய யாவே கடவுள் என்பதை எபிரேய ஆசிரியர் எழுதின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சமாதானத்தின் தேவன் அங்கு இயேசு கிறிஸ்துவை ஆடுகளுக்கு பெரிய மேய்ப்பனாக மாற்றினார் என்பதையும் அந்த இடத்துல நான் வாசித்தறிகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ 5ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிள்ளைகள் இடத்துல கேட்கிறார். பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு வீடுகளில் நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்பார்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காங்க. இங்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார். அப்போ பிள்ளைகள் அவர்கள் உணவை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா இவர் இப்போ கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க வந்து ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நிஜமாகவே அவர் வந்து சாப்பிடுவதற்காக கேட்டாரா அல்லது சோதனையாக கேட்டாரா என்பதையும் நாம் ஆய்வுக்குள்ளாக எடுத்துக்கணும். சமாரியா ஸ்திரீட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு தான் கேட்குறாரு. ஆனால் அவர் தண்ணி வாங்கி குடிக்கவில்லை. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக உன் உள்ளத்திலே ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று அங்கே 13-14 வசனங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கேட்குறார். தாகத்துக்கு தான் என்று சமாரியா ஸ்திரீ கேட்கிறார். அங்கே 13-14 வசனத்தில் நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக்காது அப்படின்னா அவர் நிஜ தாகம் இல்லை என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அதுபோல் அதுலேயே 33-34 வசனங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க உள்ள ஊருக்குள்ளே போய் போஜனம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரவி போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது வேற யாராவது சாப்பாடு கொண்டு கொடுத்துருப்பாங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னா அவர் வந்து அத்திமரத்தை சபிக்கும் போது அதுக்கு முன்பாக அதில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அது இலைகள் என்று வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதில் ஏதாவது அகப்படுமா என்று அவர் சென்று பார்ப்பதாக பார்க்கிறோம். மத்திய 21ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ ஒன்றுமே இல்லாத வந்து சபிச்சிடறார். அதாவது நிஜமாவே அவர் வந்து பசி வந்ததான்னு கேட்டால் அது கனிகாலம் இல்லை, அதனால் அது பழம் இல்லை என்பதை மார்க்கு எழுதுகிறார். 11-13 எழுதுகிறார். அப்போ கனிகாலம் இல்லையே சபிக்கிறார். பார்த்தா அவருடைய தேடிய கனி அது பசிக்காக தேடிய கனி அல்ல என்பதாக பார்க்கணும். அதே மாதிரி சிலுவையிலும் தாகமாக இருக்கு என்று சொல்லும்போது அவர் தாகத்திற்கு அவர் தண்ணீர் வாங்கி குடித்த மாதிரி அவர் அந்த இடத்துல காணப்படவில்லை என்பதாக. அப்படின்னா அவருக்கு வந்த தாகம் என்பது ஆன்மீக தாகம், அவருக்கு வந்த பசி அப்படிங்கும்போது அது ஆன்மீக பசியாக இருக்குது. நம்ம வந்து சாப்பாடு வச்சிருக்கிறோமா, ஆவிக்குரிய மன்னா நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதைத்தான் அவர் போஜனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் அங்கு அவர்களிடத்திலே பேசுவார் என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும். அது யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா படிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்போது உங்களுக்கு அகப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவர் செய்தார்களா? அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டார்கள். அப்ப அவருடைய வார்த்தைக்கு கட்டு போடும்போது அங்கு அகப்படுகிறது, மீன்கள் அகப்படுகிறது. அப்போ அவங்க புசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு உடனே என்ன பண்றாரு, வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுவதாக படகில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். படகு என்று சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அப்போது அது விசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். படிங்க 1 தீமோத்தேயு 1:19.
இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர்கள் அமர்ந்திருக்கிறது விசுவாசமாகிய நல் மனசாட்சியின் விசுவாசமாகிய கப்பல் அப்படிங்கிறது. கப்பல்ங்கிறது என்னது? விசுவாசம்ங்கிறது. அப்படின்னா போட்டு அப்படிங்கிறது என்னது? படகுங்கிறது அது குறைந்த விசுவாசம். அப்போ அந்த குறைந்த விசுவாசத்தில் நாம் நிறைந்தவர்களாக, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக, குறைந்த விசுவாசத்தில் நாம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும்ங்கிறத அந்த சொல்றார். அப்போ படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள்ங்கிறார். அப்படின்னா வலை என்று சொன்னால் என்ன என்று ஒருவேளை நாம் கேள்வி கேட்போம் என்று சொன்னால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் அது ராஜ்யத்தின் நற்செய்தியாக இருக்கிறது என்று அவர் பேசுவதாக பார்க்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தி கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கு. கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ராஜ்யத்தின் நற்செய்தி அப்படிங்கிறது. அப்படின்னா படகு அமர்ந்திருக்கக்கூடிய விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இருந்து உங்கள் வலையை போடுங்கிறார். உங்களுடைய நற்செய்தியை நீங்கள் வீசுங்கள், நற்செய்தியை நீங்கள் அனுப்பினால் அங்கு மீன்கள், திரளான மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். எந்த பக்கம் போட சொல்லுகிறார் போது வலது பக்கத்தில் போட சொல்லுகிறார். வலது பக்கம் என்று சொல்லும்போது ரைட் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வலது பக்கம் ரைட் சைடு தான். அப்போ ரைட் சைடுங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? சரியான இடம் என்றும் பொருள் நாம் கொள்ளலாம். வலது பக்கம்ங்கிறது சரியான இடம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அப்படின்னா அவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்போ வலது புறத்திலே போடும்போது வலது புறத்திலே மீன்கள் அகப்படுகிறது. அந்த மீன்களுக்கு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை கேட்டு ராஜ்யத்தின் நற்செய்தி என்ற வலைக்குள்ளாக அகப்பட்ட மீன்களாக அவைகள் இருக்கிறது என்பதை தான் இடம் பண்றாரு. அந்த இடத்திலே நம்மோடு கூட அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் 2 இடத்திலே நடப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-6 மற்றும் 10. லூக்கா 5 4-6 4-6. அங்கேயும் இதே மாதிரி கெனராசத்து கடல்ங்கிற அதே கடல் தான் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு என்பதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-6 4-6 மற்றும் 10. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள். அவர் போதனை பண்ணிடுறாரு. போதனை பண்ணிட்டு என்ன பண்றாரு? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தின் நற்செய்திகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அதுதான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசம் ஒன்றும் எங்களுக்கு மாட்டல, ஆனா உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்ப வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இவரோ வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நிறைய வலைகளை போடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு வலையிலேயே அங்கு திரளான மீன்கள் அகப்பட்டது என்பதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நற்செய்தி என்பது ஒன்றுதான். அந்த ஒன்றைத்தான் நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேறு வேறு உபதேசத்திற்கு உட்பட்டு நாம் செல்லக்கூடாதுங்கிறத என்ன பண்றாரு? நமக்கு அந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்புறம் 6 வரி படிச்சிட்டீங்களா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமா, அப்போ தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக அந்தபடியே அவர்கள் செய்து இயேசு என்ன சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? இயேசு என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா வலை கிழிந்து போனதா? வலை கிழிந்து போகவில்லை. புரியுதுங்களா? அப்படின்னா ராஜ்யத்தின் நற்செய்தி என்பதுல ஓட்ட கிடையாது. அது கரெக்டாக தான் இருக்குது.
நாம் என்ன பண்ணுறோம், சரியாக அதை நம்ம கையாள தெரியாமல் இருக்கிறதுனால மீன்களை விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நாம் தெளிவாக நாம் கவனிக்கிறவர்கள். அப்போ திரளான மீன்களை அகப்பட்டது என்பதை பார்க்க 6 வரை படிச்சிட்டிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து கிடைத்த மீன்களின் எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தில் மீன்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட மீன்கள் என்று அழைக்கப்படுகிறது மணவாட்டி வகுப்பார், எண்ணிக்கை கொடுக்கப்படாத மீன்கள் என்று அழைக்கப்படுகிறது வந்து திரள் கூட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் அவர் என்ன சொல்றார் பாருங்க, பேதுருக்கிட்ட 10ஆம் வசனம் பாருங்க, அதுலயே 5:10 லூக்கா. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய். ஆமா, என்னை விட்டு போயிடுங்கிறாங்க எல்லாரும் பிரமிப்பின் அமித்தமாக. சீமோன் பேதுரு பார்த்து இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராயிருப்பாய் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அதனாலதான் அவர் வந்து மத்தேயு 16:18 சொல்லும் போது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாறையாக இருக்கிறாய், தோவார் பெட்ராஸ், நீ வந்து துண்டு கல்லாக இருக்கிறேன். ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. இப்படி சொல்லிப்பார், ஒருவேளை நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபை கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நமக்கு வந்து அதில் வந்து நம்ம அந்த வசனம் மட்டும் இருக்கிறனால நமக்கு புரியல. இப்போ இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளுதல் என்ன அர்த்தம்? பாதாளத்தின் வாசை பேதுருவை மேற்கொள்ளாது என்பது பொருளா? அல்ல, பாதாளத்தின் வாசல் பேதுருவை மேற்கொண்டது, பேதுரு மரித்து போனார். எந்த கல்லை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஜீவனுள்ள கல்லை அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவில்லை. அப்படின்னா இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று ஒருவேளை அவர் பேசியிருக்க கூடும் என்பதாக, நீ கல்லாய் இருக்கிறாய், நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேதுரு மேலே தான் சபையை கட்டியிருக்கிறார் என்று அனைவருமே என்ன பண்ணுறாங்க, பேதுருவை சபைக்கு ஆதாரமாக வைத்து அங்கு செயல்படுகிறார்கள் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இப்படி மாற்றி இருக்கலாம். என்னன்னு கேட்டால் அது கிரேக்க வார்த்தையின் அடிப்படையிலே தான் அந்த வசனம் வந்து காணப்படுகிறது என்பதையும், நீ துண்டுக்கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்பது பொருள் பார்க்க காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, வேறுவிட்ட சொல்ற, சீமோனே சீமோனே, கோதுமை சுலகினால் குடைப்பது போல சாத்தவங்களை குடைப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டா, நீயோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, உன் விசுவாசம் ஒழிந்து போக நான் உனக்கு வேண்டுதல் செய்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்துகிறார். அப்படின்னா நீ ஒன்று வந்து குணப்படுதல், இன்னொன்று ஸ்திரப்படுத்துதல். இது 2 காரியத்தையும் வந்து நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக அது காணப்படுகிறது. அது பேதுருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான் என்பதாக பார்க்கிறோம். நமக்கு சுகவீனமாக இருக்கிறது, ஆன்மீக சுகவீனமாகவும் இருக்கிறது. நாம் குணம் அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம குணம் பெற்ற பின்பு நம்ம என்ன பண்ணணுமாமா? மற்றவர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, அந்த காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோமா அப்படின்னு வந்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரொம்ப திரளான மீன்கள் அகப்பட்டது என்று சொல்லும்போது, மீன்களை பிடிக்கிறவர்களை வா, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவாக மாற்றுவேன் என்று சொன்னார். அப்படி செய்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுரு பேசுறாரு, பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். என்னைக்கு பசுத்தாவி பெந்தேகோஸ்துல இறங்கிச்சோ அன்னைக்கே 3000 பேர்த்த என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு பிரசங்கத்துல வந்து 3000 பேர் வந்து விட்டார்கள் என்பதாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஏறக்குறைய 5000 இருந்தது. முதல்ல வந்து 4000 வர்றாங்க, 3000 வர்றாங்க, அப்புறம் 5000 வர்றாங்க. இப்படி அது விருத்தி அடைந்தது என்பதாக பார்க்க முதல்ல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்ததாம். சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களும் வர்றாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக விரிவடைந்ததுதான் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மனிதனாக அந்த யூதேயா பட்டணத்தில் கொஞ்ச காலம்தான் செயல்பட்டார். வெறும் 3.5 ஆண்டுகள் தான் செயல்பட்டார். அந்த 3.5 ஆண்டுகள் செயல்பாட்டின் நிமித்தமாக இன்றைக்கு உலகமே அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய சூழலை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அவருடைய வாழ்க்கை நெறி என்பதாக பார்க்கணும். அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்த வாழ்க்கை நெறி என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி போல அவருடைய போதனையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய மக்கள் கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் பார்க்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, திரளான மீன்கள் அங்கே அகப்பட்டுருச்சு. எங்கே? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நிறைய மீன் கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னு நடக்கிற சம்பவம் பாருங்க. 7ஆம் வசனம் படிங்க. 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, எப்படி யாருமே சொல்லலையே, அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஏன்? ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இல்லையா? அங்க வலைகளை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடும்போது திரளான மீன்கள் அவர்கள் அகப்பட்டது போல இங்கும் வந்து வலதுபுறமாக வலையை போடுகிறது சொல்லும் போது திரளான மீன்கள் அகப்பட்டது. அப்ப 2 சம்பவத்தை இணைத்து பார்த்து அங்கு யோவான் சொல்ற இருட்டான சூழ்நிலையில் அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் தான் நிற்கிற, நம்ம ரபி நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாத இருக்கிறவனா இருந்தபடியினால் மற்ற இங்க சொல்லவே தெரிஞ்சுக்கிறார். மற்ற இடங்களை சொல்லி சொல்லி பார்க்கிறார். நிறைய தடவை சொல்றார், நான் தான்ங்கிறார். யாருமே புரியல. அப்ப சொல்லாமே இப்ப புரியுது பார்த்தீங்களா? அதுதான் அந்த வார்த்தையின் வல்லமை என்பதாக பார்க்கிறோம். அவர் கர்த்தர் என்று கேட்டதை அவன் அறிந்த போது என்ன செய்கிறான்? மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் மேற்சட்டையை கட்டி கொண்டு அவன் கடலிலே குதித்தான் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏன் அவன் கடலிலே குதித்தான் என்று ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும் இல்லையா? ஏன் குதிக்கணும்? அங்க கொடுக்கும்போது மேல் சட்டை இல்லாதபடியினால் என்ன பண்றாரு? வஸ்திரம் இல்லாதபடியால் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் மாதிரி கட்டிட்டு ஏன் குதிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த வருவதற்கு ஒரு இயற்கையாக இருக்கிறது என்பதாக பார்க்கணும். ஏன் குதிச்சான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வேறு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம்னா அடுத்தது அதை தொடர்ந்து நீந்தி கரை சேர்ந்தாலும் இருக்கும். நீந்தி கரை சேர்ந்தாலும் இருக்கும். நம்ம மொழிபெயர்ப்பில் அது இல்லை. த வே என்று அழைக்கப்படுகிற இல்லஸ்ட்ரேட்டட் எடிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வாம் அஷோர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதாக வந்து நம்ம பார்க்கணும். அப்போது மற்றது கடலில் அந்த போட்டில் நிறைய மீன் இருக்குது. அது இழுத்துட்டு வரக்கு டைம் ஆகும் இல்லையா? ஏற்கனவே 6 பேர் இருக்கிறாங்க போட்டில். டக்குன்னு எட்டி குச்சி கர்த்தர் மேலே அவருக்கு அதிகமாக ஒரு பற்றுதல் இருந்ததுனால என்ன பண்ணிட்டார்? குடுன்னு என்ன பண்ணிட்டார்? வேகமாக அவர் வந்து விட்டார். நம்ம வீட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருப்போம். நமக்கு பிரியமான ஒருவர் வருகிறார். அவர் வர்றாரு. அவர் வர்றாரா அப்படின்னு சொன்ன குழந்தைங்க என்ன பண்ணோம்? குடுன்னு ஓடும். குழந்தைங்க குடுன்னு ஓடி போய் காலை கட்டி பிடிச்சிக்கும் இல்லையா? மற்றவங்கெல்லாம் எந்திரிச்சு அப்போ அவங்க இப்படியே வந்து நிதானமாக வந்து வரக்குள்ள இந்த குழந்தை குடுக்குன்னு ஓடி போயிடும். அப்போ அந்த குழந்தைகளை போலத்தான் அந்த இடத்துல பேதுரு செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத என்ன பண்ணுறோம்? நாம் எளிதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது இரவு அந்தி கருக்கல் நேரம், வெளிச்சமே. ஆனாலும் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு சொன்ன மாதிரி
அந்த அதிகாலையில் என்ன பண்ணியிருக்கிறார்கள், இவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதாக பார்க்குறோம். 7 பேர் கண்டுபிடித்து விட்டார். அவங்க ஒருவேளை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்தோடனே அவங்க திரளாட மீன்களும் அவங்களுக்கு கிடைச்சது. அவளுக்கு வேண்டியது கொடுக்குறார், அவர் கொடுக்காம இல்லை. நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தோம்னா, அவருடைய பணியை நாம் செய்கிறோமா, அவருக்கு விசுவாசமாக இருக்கிறோமா, அவருக்கு சொல் கீழ்ப்படி நம்ம நடக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதுதான் என்ன பண்ணுது, அந்த விடியற் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது என்பதாக பார்க்கும். அப்போ மேற்சட்டை இடத்திலே இல்லை. அதை ஏசாயா 61:10 சொல்றார், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் அப்படிங்கிறார். பின்பகுதி படி, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார்கிறார். அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே காணவில்லை, மேற்சட்டை காணவில்லை, நீதியின் சால்வை இல்லையா, இதெல்லாம் இல்லை. எங்க மீனை பிடிச்சாச்சு, ஆனா அது எந்த வஸ்திரத்தை நாம் என்ன பண்ணுவோம், கட்டி கொண்டு இடையிலே கட்டி கொண்டு நீந்தி கரை சேர்களாக இருக்கிறது. உலகமாகிய கடலில் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த பகுதியில் அவருடைய நீதி, அவருடைய ரட்சிப்பு, இவைகளை நாம் எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டு, கிறிஸ்துவின் ஆடையாக அணிந்து கொண்டு நாம் நீந்தி கரை சேர்கிறவர்களாக இருக்கவே. ஏன்னா இயேசு கரையிலே நிற்கிறார் இல்லையா. வெளிப்பதி 19:8 நம்ம படிக்கிறோம். அந்த நீதி நம்ம இடத்துல இருக்கான்ற தற்பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிட்டார். அந்த நீதி நாம் எடுத்துக்கொண்டு உலகமாகிய கடலில், அலைகள் நிறைந்த கடலில் அலைசடி பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்னா, நாம் நீந்தி கரைசேர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நீச்சல் தெரியணும், எதிர் நீச்சல் போடணும். கஷ்டம்தான், படகுல ஜாலியாக உட்காந்துட்டு வந்துக்கலாம், யாரோ இழுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம நீந்தி கரை சேர்ந்து முதலாவது இடத்திலே வந்தவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் அவர்தான் மனவாட்டி வகுப்பார் என்பதாக பார்க்கும். இயேசு இடத்திலே வந்து விடுகிறார். சிறு பிள்ளைகள் எப்படி ஓடிப்போய் விருந்தாளிகளை வரவேற்கிறார்களோ அது போல ஓடிப்போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே முன்னிலைப்படுகிறவர்களாக. அவங்க எதையுமே பார்க்கல, நம்ம நைட்டி போட்டிருக்கிறோமா, சால்வை போட்டிருக்கிறோமா அப்படின்னு தேடும், லுங்கி கட்டி இருக்கிறோமா, இல்லை பொர்மோடாஸ் போட்டிருக்கிறோமா, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா, சட்டை போடாமல் இருக்கிறோமா, இது எல்லாம் எடுத்து போட்டுட்டு வரக்குள்ள அது குழந்தைங்க போய் ரிசீவ் பண்ணி. நாம் வஸ்திரத்தை தேடுகிறோம் இல்லையா. புதிதாக நமக்கு பிரியமானவர் வரும்போது நாம் என்னத்தை தேடுகிறோம்? முதலாவது அங்கிள் வந்துட்டாருன்னு யாரோ சொல்றாங்க, உடனே என்ன பண்றோம், நம்ம வஸ்திரத்தை தேடுகிறோம். ஏன்? வஸ்திரம் இல்லாதவர்களாக நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன அர்த்தம், மேற்சட்டை இல்லாமல் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. உடனே மேற்சட்டையை நாம் தேடுகிறவர்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் அப்படி அல்ல இல்லையா. சிறு பிள்ளைகள் அவர்கள் மேற்சட்டை அணிந்தவர்களாக இருக்கிறார். பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் இறையரசில் பிரவேசிக்க முடியாதுன்னாரு. அப்படி நாம் இருந்து குடுகுடு என்று ஓடி சென்று அவர்களை விருந்தாளிகளை வரவேற்கிறவர்களாக நாம் இருக்கோம். அதுதான் பேதுருவின் வழியாக நாம் கற்றுக்கொண்ட பாடம். மற்றவர்கள் அதுக்கு யோசனை டக்குன்னு வரல பாரு சரியா. அந்த யோசனை டக்குன்னு வரும். அப்படி ஒரு சிந்தனையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் என்ற உணர்வு அவரிடத்தில் இருந்தபடியால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது என்பதாக அந்த இடத்துல வந்து நான் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, மீதி இருந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அது 200 முழ தூரத்தில் இருந்ததுனால அதை மெதுவாக இழுத்துட்டு வரா என்பதை 8ஆம் வசனம் படிக்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்த ஒரு 300 அடி தூரம், ஒரு 300 அடி தூரம் இருந்ததுனால கடவுள் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். வடல் மீதே என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே மெதுவாக இழுத்துக்கிட்டு அதை என்ன அந்த வலையும் இழுத்துக்கிட்டு போட்ட ரோ பண்ணிட்டு அவங்க வந்து சேர்க்கிறார்கள் என்பதாக வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவங்க நேரம் வந்துடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த 5ஆம் வசனத்தில் வந்து பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துட்டு என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிதான் அர்த்தம். அவர் வச்சுக்கிட்டே கேட்பாரா? யாரும் இல்லை அவர்கிட்ட.
இப்ப என்ன பண்றாரு? அந்த 9ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருந்தது. கரி நெருப்பு போடப்பட்டிருந்ததாம். அதன் மேல் மீன் வைத்திருந்ததையும் அப்பத்தையும் கண்டார்கள். அதன் மீது மீன் வைத்திருந்ததையும் அப்பத்தையும் கண்டார்கள். அங்க மீன் இருக்கிறது, அங்க அப்பம் இருக்கிறது. எப்படி வந்தது? ஒருவேளை வச்சிருப்பாரு, அவரு மீன் வச்சிருப்பாரு, அப்பம் வச்சிருப்பாரு, பேக்ல வச்சிருந்திருப்பாரு, அது போய் கறி நெருப்பு போட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ண பாருங்க, அடுத்து என்ன சொல்ல பாருங்க. அடுத்த வருஷத்துல இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாங்க. இப்ப பிடிச்ச மீன்ல கொஞ்சத்தை கொண்டு வாங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட இல்ல, மீன் இல்ல. இதுதான் இயேசு செய்த கடைசி அற்புதம். நம்ம நினைக்கலாம் பல்கூஸ் காதை வெட்டினார், அதான் கடைசி அற்புதம் நம்ம நினைக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு செய்த முதல் அற்புதம் என்றும் இயேசு செய்த கடைசி அற்புதம் என்றதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கரி நெருப்பு இருக்குது, அந்த கரி நெருப்பு மேல அப்பம் இருக்கு, மீன் இருக்கு. அப்பம் என்பது இயேசு கிறிஸ்து, மீன் என்று சொல்லுவது 12 அப்போஸ்தலர்கள். இப்போது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வரணும், அதுதான் நாமம். அந்த மீன் பெரிய மீன், 153 மீன் இருக்குது, எண்ணிக்கைக்கு உட்பட்ட மீன். மணவாட்டி வகுப்பாருக்கு இணையாக வரக்கூடியவர்கள். அப்பம் என்ற இயேசு கிறிஸ்து இருக்கிறது, சுடப்பட்ட அப்பமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஜீவப்பம் நானே என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு சுடப்பட்ட அப்பமாக நமக்கு புசிக்க கொடுக்கிறார் அவரை. அது மாத்திரமல்ல, இந்த 12 அப்போஸ்தலரையும் நம்ம கொடுத்துட்டார். இந்த 12 அப்போஸ்தலர் கொடுத்ததையும் இதை இயேசு கிறிஸ்து கொடுத்ததையும் நம்ம புசிக்கிறோம். அதே நம்ம புசிக்கிறோம், புரியுங்களா? அவருடைய வார்த்தைகள் தான். இந்த 12 பேர் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லைங்க, 6 பேர் தான் இங்கே புக் எழுதியிருக்கிறாங்க, மற்றவங்களாம் எழுதலைங்க. சொல்லலாம், எழுதுறேன்னு சொல்லலாமே தவிர அவருடைய வாழ்க்கை சம்பவம் அந்த இடத்துல வருகிறத வாசிக்கிறோம். அந்திரேயை பற்றி வாசிக்கிறோம், பிலிப்பு பற்றி வாசிக்கிறோம். இதெல்லாம் அவங்க வாழ்க்கை சம்பவங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம். அதானே அர்த்தம். அப்படின்னா அவைகள் நம்மைத்தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் லகுவாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை 10 என்று இல்ல, அதுல எத்தனை மீன் எடுத்துட்டு வந்தாங்க? சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். அது அவ ஏறி 153 பெரிய மீன்களுள்ள வலையை கரையில இழுக்கிறார். அத்தனை மீன் அந்த வலை என்ன பண்ணாலும் அது கிளியில 153 பெரிய மீன்களோட வலை என்ற கணக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இந்த 153 என்று அழைக்கப்படுகிறது இன்னைக்கு பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமாக ஒன்றாக காணப்படுகிறது. பித்தகோரஸ்னு ஒருத்தர் பத்தி நம்ம கேள்விப்பட்டோம், தெரியுமா உங்களுக்கு? பித்தகோரஸ் படிச்ச மாதிரி நான் இல்லையா, கணக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா, மேக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். பித்தாகோரஸ் தியரம், பித்தாகோரஸ் தேற்றம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அது படிச்சிருக்கலாம், சும்மா சின்ன வயசுல படிச்சது, 7வது 8வது 9வதுலயே படிச்சது. அது எப்படி நமக்கு பித்தாகோரஸ்ங்கிறதே எங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்கிறதே பெரிய விஷயம் தான் இல்லையா. பித்தாகோரஸ் தேற்றத்தை சொல்லுங்க, பித்தாகோரஸ் தியரம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுனாலே நமக்கு அது என்னமோ முக்கோணம் வரும், அப்புறம் ஏதோ ஸ்கொயர்லாம் இருக்கும், எனக்கு கரெக்டாக தெரியலைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, கணித ஆசிரியர்கிட்ட சொன்னோம்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இல்லையா. The sum of the square and the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. மற்ற எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரங்களுக்கு அந்த ஹைபாட்னியூஸ் பக்கத்தில் இருக்கிறது இணையாக இருக்கும் என்பது மாடலாகவும் மேக்ஸ் டீச்சர்ஸ் செஞ்சு காட்டுவாங்க இல்லையா. அதை பார்க்குறோம். இப்போ இந்த தேற்றத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பித்தாகோரஸ் தான் கண்டுபிடிச்சார். இந்த பித்தாகோரஸ் என்ன பண்ணுறாரு, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. ரோட்டில் கடற்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மீன் பிடிச்சி கரையை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, இந்த வலைக்குள்ள எவ்வளோ மீனுங்க நான் சொல்லிட்டான்னு கேட்குறாரு. இருங்க நான் கொண்டு வந்து இறக்குறோம், அப்போ நீங்கள் எண்ணி சொல்லுகிறேன், என்னாமல் சொல்லிட்டான்னு கேட்குறாரு. அவங்க முடிக்கிறாங்க, எப்படி என்னாமல் சொல்லுவான்ட்டு. உடனே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு இவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறாரு. இவ்வளோ மீன் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. எப்படி மெஜிஷியன் அவர் அந்த வலையோட சர்க்கம்ஃபரன்ஸ் அவருக்கு தெரியும், அந்த வலையோட கொள்ளளவு என்னன்னு தெரியும். அதே மாதிரி அந்த கடலில் இருக்கக்கூடிய மீனோட சைஸும் அவருக்கு தெரியும்.
என்ன டைப் ஆஃப் மீன் இருக்குது, அது வந்து என்ன சைஸில் இருக்கணும் அவருக்கு தெரியும். இந்த ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கணக்கு கரெக்டாக சொன்னாரு, கரெக்டாக மீன். இன்னைக்கு அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதில் தான் இந்த 153ங்கிற ஃபார்முலா அதில் வருது என்பதாக பார்க்கணும். விஸ்கா பிசிஸ் அப்படிங்கிற இது வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தா உங்களுக்கு வரும். விஸ்கா பிசிஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து இதுதான் என்பதாக அந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கிறது. 153 தான் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் அது. அந்த ஃபார்முலா படி தான் என்ன பண்ணுறாரு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். அது விரிவாக இன்னொரு நாள் என்ன பண்ணலாம், அதை பற்றி நாம் அதை இணைத்து நாம் பார்க்கலாம். அப்போது அந்த கால்குலேஷன் வருது பார்த்தீங்களா, அந்த கால்குலேஷன் தான் கொண்டு வந்திருக்க என்பதாகப்பா. அப்படின்னா அந்த 153 மீன்களில் யார் இருக்கிறான்னு பார்த்தா மணவாட்டி வகுப்பாரில் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதான் பெரிய மீன், ரொபஸ்டா அப்படின்னு சொல்றது இல்லையா. அது வந்து விதைப்புக்காக வைக்க இருக்கக்கூடிய வரக்கூடிய விதைகள் என்பதா பார்க்கும். ஃப்ரூட்ஸில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது சீட் ஆகட்டும் ஃப்ரூட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அதில் வந்து இந்த வார்த்தை கொடுக்குறாங்க, அது நேர்த்தியான விதை அப்படிங்கிறாங்க, நேர்த்தியான பழங்கள். வாழைப்பழத்தில் நீங்கள் சீட் பார்த்துருப்பீங்க இல்லையா, வாழைப்பழத்தில் பார்த்துருப்பீங்க. வாழைப்பழத்தில் கூடிய சீடில் வந்து மிளகு சைஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கலாம், நம்ம பார்த்துருக்கலாம். மிளகு சைஸில் இருக்கும். அதுதான் விதைக்கு போடக்கூடிய அது ஒரு பழ வகையாக இருக்கிறது என்பதாக பார்க்குறோம். அது நம்மகிட்ட இருக்காது, இல்லை அக்ரியில் போனீங்கன்னா கிடைக்கும். சீடே பெருசாக இருக்கும். அது நம்ம திராட்சை பழம் எவ்வளோ பெருசு இருக்குது, சின்னதாக. இஸ்ரேல் எவ்வளோ பெருசு இருக்குது, பெருசு இல்லையா. இப்போ எல்லாமே அப்படிதான் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இப்படியாக என்ன பண்ணுறார், அந்த பெரிய மீன்கள் என்று அழைக்கப்படுகிற வந்து சபைதான் என்பதை என்ன பண்ணுறார், அதனால் இப்போ பிடிச்ச மீனில் கொஞ்சம் கொண்டு வாங்க, அதையும் நான் சுட்டு தர்றேன். அப்படின்னா அவர்களுடைய வார்த்தைகளும் யதார்த்த வாழ்க்கையாக அது மற்றவர்களுக்கு பயன்படுகிறது என்பதாகத்தான் அந்த இடத்துல வந்து பார்க்கணும். அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர்கள் தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர்கள் தான் அந்த மிஷினரிமார்கள். புரியுதுங்களா? அதை தான் அந்த இடத்துல வந்து நம்மோடு கூட பேசுகிறோம். அதான் திபெத் பகுதியில் வந்து ஒருத்தர் ஊழியத்துக்கு போனாராம். திபெத் பகுதியில் ஊழியத்துக்கு போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இயேசுநாதர் பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்துட்டோன்னா அவர் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அவரை அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவர் இங்கே தான் இங்கே இருந்தார், இங்கே வந்தாருங்க, இங்கே இருந்தார், இங்கே செத்து போயிட்டாரு. பாருங்க, ஒரு கலரை இங்கே இருக்கு, முடிக்கிறாரு. இயேசுநாதர் இங்கே இருக்க வந்தார், இங்கே செத்து போயிட்டாருங்க. அவர் கல்லறையை வேற காட்டுறாங்கிறாங்க. வாங்க போய் பார்த்தா அந்த கல்லறையில் யார் பேர் போட்டிருக்குன்னா இவருக்கு முன்னாடி வந்த மிஷினரி பேர் போட்டிருக்கு. அவங்க அந்த மிஷினரி எப்படி பார்த்தாங்க? இயேசுவை போலவே பார்த்தார்கள் இல்லையா. பவுலை எப்படி பார்த்தார்கள் இல்லையா? தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறதா பார்க்கணும். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஏதாவது மோசமான காரியம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. பவுலின் வாழ்க்கையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. புரியுங்களா உங்களுக்கு? அப்படி போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதனால அந்த அப்பம் என்பது இயேசு கிறிஸ்து. அந்த 12 அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் அந்த மீனாக இருக்கிறார்கள், அந்த ஸ்தலநிலையில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கிறார்கள். இப்போது பிடித்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீனாக இருக்கக்கூடியது சபை மக்களாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அதில் சிலவற்றை கொள்ளுவார்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பர் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறது. பிறகு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் கடவுளுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே கடவுளுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டவர்கள் சேர்த்துட்டார், அதோட சேர்த்துட்டார், ஒன்னாக்கிட்டார். அப்ப அப்போஸ்தலர்கள்ங்கிறார், தீர்க்கதரிசிங்கிறாரு, நம்மளையும் சேர்த்திட்டார். அதையே
நம்மளையும் சேர்த்தும் போது எல்லாரும் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமா இருக்குங்கிற அளவுக்கு என்ன பண்ணுது, எல்லாம் ஒரே ரேஞ்சில் கொண்டு இல்லையா? முதல்ல வந்து நீங்க ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, அந்த ஃபாதரை நீங்க ஃபாதர் தான் கூப்பிடுவீங்க. நீங்க ஃபாதர் படிச்சிட்டீங்க, அப்ப என்னப்பீங்க நீங்க? அவர் உங்களை என்ன கூப்பிடுவாரு? அவர் உங்களை ஃபாதர் தான் கூப்பிடுவாரு. சரிங்களா? அப்ப இந்த ரேஞ்ச் என்ன பண்ணுது, அந்த இடத்துல மேலே போய் விழுகிறது என்பதாக பார்க்கிறோம். 133ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது எங்க ஊற்றப்பட்டதும் அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு, தலை இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அவர்தான் ஊற்றப்பட்டு, அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவன் தாடி அந்த தலையின் கடைசி பங்கமா இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் அது மேல வடிகிறதும், அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதும், அவனுடைய அங்கியின் மேல இறங்குகிறது. அதுதான் சபை, சரீரமாகிய சபை. அங்கி எங்க இருக்கு? சரீரத்தின் மீது இருக்கிறது. சரீரத்தின் மீது இருக்கிற அது அங்கியின் மீது இறங்க, சரீரத்தின் மீது இறங்குற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்ட்டார். எதுதான் இந்த தைலம்? இந்த தைலம் நம் மீதும் இறங்கி இருக்கிறது. அப்படி நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த திபேரியா கடல் மீன்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது மணவாட்டி வகுப்பாருக்கும், அந்த கலிலேயா கடல் மீன்கள், கெனாசிரத்தி கடலை பிடித்த மீன்கள் திரள் கூட்டத்திற்கு நாங்கள் எண்ணிக்கை கொடுக்கல இல்லையா, அது அது திரள் கூட்டத்திற்கு ஒப்புமையாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக இந்த பாடத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை மனதில் கொடுக்கிறது.